தென்காசி ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசாரை சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராம்குமாரின் கழுத்தை அறுத்ததாக அவரது தந்தை பரபரப்பு தகவல் தெரிவித்துள்ளார். மென்பொறியாளர் சுவாதி படுகொலை தொடர்பாக தென்காசியை அடுத்த மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமாரை போலீசார் கைது செய்தனர். அப்போது ராம்குமார் தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தென்காசி ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசாரே ராம்குமாரின் கழுத்தை அறுத்ததாக அவரது தந்தை பரமசிவன் தெரிவித்துள்ளார். செங்கோட்டை காவல் நிலையத்தில் இதனை தெரிவித்த அவர், போலீசார் சாதாரண உடையில் வந்து இந்த செயலை செய்துவிட்டு ராம்குமாரை கைது செய்ததாகவும் தெரிவித்தார். ஆய்வாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பரமசிவன் வலியுறுத்தியுள்ளார். எனக்கு தெரியாம 1 மணி நேரத்துக்கு முன்னாலே என் பையனை கழுத்தெடுத்து போட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்து நான் என் வீட்டம்மா என் பிள்ளைகள் படுத்து கிடந்த இடத்துல கதவை தட்டி டிஷர்ட் போட்ட 2 பிசி வந்து மாதிரி அவங்க நடிச்சாங்கன்னா பிசின்னு எனக்கு தெரியாது. தென்காசி ஆய்வாளர் பாலமுருகன் வந்துதான் என் பிள்ளைய இது பண்ணாரு கழுத்தை அறுக்கிறதுக்கு. அவர் வரலனா என் வீடும் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு அவர் மேல நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும்ல. என் வீட்டையும் கூட பூட்டி போட்டு வந்துட்டாங்க. வீடு திறக்காம இன்னும் அது இப்பதான் திறந்து அப்பவும் இன்னும் சோறு பொங்கல என் வீட்டுக்குள்ள சோறு பொங்கல பக்கத்து வீட்டுல நம்மள சோறு கொடுத்தா என் பிள்ளைகள் சாப்பிட்டு